ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி மசாலாக்கள்லாம் சரியான அளவில் சூப்பரான பதமாக வறுத்து அரைச்சி இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்குன்னு ஒரு தனி மனம், ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அந்த செட்டிநாடு கிரேவியை இன்றைக்கி எப்படி சிம்பிளாக அதே நேரத்தில் சூப்பரான சுவையில் செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரம் இது சப்பாத்தி, பூரி, சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்க போகுது. வாங்க இந்த சூப்பரான செட்டிநாடு கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் 2 பிரிஞ்சி இலை, 2-3 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 அல்லது 5 மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் போட்டு ட்ரையாக இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவாங்க. நல்லா மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே கடாயில் திரும்பவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 7-8 பல் அல்லது ஒரு 10 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதையும் நல்லா செவந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நாம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதவும் ஆற விட்டு நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 200 கிராம் சின்ன வெங்காயம் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 200 கிராம் தக்காளி, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி பொடி பண்ண மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, அதையும் சேர்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி முன்னப்பின்ன இருக்கும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கனை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் தான் இந்த டிஷ் நல்லா இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ சிக்கனை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன், வேக விட்டுருக்கேன். இப்போது நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. கலந்து விட்டேன். நான் அந்த தயிர் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே நேரம் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இது குழம்பு ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் குக்கரில் இன்னும் வேக விட போகிறோம். அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது உப்பு தேவையான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம்.
இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். 4 விசில் விட்டு எடுத்தால் நல்லா கறி வெந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக இந்த குழம்பு வந்திருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்களேன், அதோட கன்சிஸ்டன்சியும் அதோட லுக்கும் வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம மல்லி இலை இதில் தூவி நம்ம பரிமாறதுக்கு தயாராகிடுச்சுங்க. இந்த சூப்பரான இந்த செட்டிநாடு சிக்கனை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதோட திக்னஸும் பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கு, சாதத்துக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.